அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டாக்க, ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல அது தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படும். அங்கே என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருந்தாக்க என்னென்ன ப்ரொஃபஷனில் அவங்க வருவாங்க. பொதுவாக எந்த கிரகங்கள் எந்த ப்ரொஃபஷனை சிக்னிஃபிகேட் பண்ணும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாயும் குருவும் இருந்ததுனாக்க நல்ல வலு பெற்றிருந்தால் போஸ்ட் இன் போலீஸில் காவல்துறையிலையோ அல்லது யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயோ அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். மார்ஸ் அண்ட் மர்க்குரி, அதாவது புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் மேத்தமெட்டிஷியன், கணிதத்துறையில் வல்லவர்களாக இருக்கலாம். புதன் அண்ட் சுக்கிரன் இன்ஜினியர், ஃபோட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட், கலை நுட்பங்கள், இன்ஜினியர் போன்ற, அப்புறம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, இது மாதிரிலாம் கூட ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன், இப்படி எல்லா கிரியேட்டிவ் செக்ஷன்லேயும் இருக்க முடியும். அண்ட் வீனஸ் மூன், சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாக்க ஆக்டராக இருக்கலாம், நாடக கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது டைரக்டராகவும் இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம். ஏன்னா இந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன் இருக்க சந்திரன் மூணுமே கற்பனை வாய்ந்த கிரகங்கள், அதாவது கற்பனையை அதிகமாக ஊட்டி வளர்க்கக்கூடிய கிரகங்கள். அண்டு சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தாக்க இது நல்ல வெல்த்தை கொடுக்கும். அதாவது இதுக்கு பேர் கஜகேஷி யோகான்னு பேர். இதுக்கு நல்ல வெல்த்து, ஃபேம் அண்ட் நேம். அதாவது கஜம்னா உங்களுக்கு யானை, கேசரினா சிங்கம், அது ரெண்டுக்குமே பலம் ஜாஸ்தி அனிமலில். அதே மாதிரி சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தாக்க அந்த தசாபுக்திலேயோ அல்லது அந்த கிரக அமைப்பிலேயோ அவர்களுக்கு நல்ல வகையில் நடக்கக்கூடிய நாட்களில் மிகவும் நல்ல வகையாகவே நடக்கும். எப்படின்னு கேட்டாங்க, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் ப்ரைவேட்டில் வேலை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், நல்ல பதவி உயர்வு, அண்டு அவங்களோட அப்ரிசியேஷன், அதாவது நல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி எல்லோரும் பெரிய பாஸ், அப்படி சிஇஓ அப்படி இருக்கிறவங்க மேலே இருக்கிற முதலாளிகள் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். வீட்லேயும் சந்தோஷம் நடக்கும். வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குவது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குவது, இன்னும் நிறைய குழந்தைகள் நன்றாக படிப்பது, கிரகப்பிரவேசம், கல்யாணம், முகூர்த்தம், இப்படி எல்லாமே நடக்கும். இந்த 5 காம்பினேஷனும் ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஜாதக கட்டங்களுக்கு பார்க்கணுன்னாக்க 10ஆம் இடம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பார்க்கணும். இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டாக்க, 7, 10 2 வீடும் பார்ட்னருக்குரியது. அதாவது வேலை செய்கிற பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு உரிய ஒரு இடம். ஆனால் இதில் ப்ரொஃபஷனை ஜாஸ்தி காட்டுறது என்னென்னு கேட்டாக்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தை வச்சு எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 10, 2, ஏன்னா 10லேருந்து வருகின்ற வருமானம் 2வது குடும்பஸ்தானம், அதாவது எக்கனாமிக்கல் பொசிஷனை சிக்னிஃபிகேட் பண்ணுறது 2nd ஹவுஸ், குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானம் கூடாது. ஸோ அதனால் அது 2nd ஹவுஸையும் இது பண்ணோம். அடுத்து 6வது வீடு. 6வது வீடு ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எங்கே வேலை செய்கிறோமோ அங்கே அவர்களோடு போராடி நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லோருக்குமே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது 10ஆம் இடம், 6ஆம் இடம், 2ஆம் இடம், 7வது இடம், இந்த 4 இடங்களுமே முக்கியமானது. படிப்புக்கு 5வது இடம். இப்படி நம்ம முதல்ல பார்க்குறது வேலைன்னு சொன்னாக்க, அந்த வேலைக்கு உறுதுணையாக இருப்பது என்னன்னு கேட்டாக்க ஒரு கல்வி. அந்த கல்வியோட தொழில் அமைப்பு சேருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேர் எம்ஏ படிச்சுட்டு வேற எங்கேயும் வேலை எம்ஏ பிஎட் பண்ணிவிட்டு வேற எங்கேயும் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. அப்படி இல்லாமல் கைடன்ஸோடு நம்ம போகணுன்னாக்க கரெக்டான சரியான நேர்பாதைக்கு நம்ம செல்ல முடியும். அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கணும்னா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் நல்ல ஆதிக்கத்தோட அத்தாரிட்டிக் போஸ்ட்டில் இருக்கலாம். சனி 11ஆம் இடத்துல இருந்து அரசியல்வாதியாக வரலாம், கட்சியில் இருக்கலாம். இப்படி ஒரு அமைப்புகளை காட்டும். அரசியல் என்று சொன்னாலும் கூட அதுவும் ஒரு தொழில் தானே.
எல்லாமே ஒரு தொழில் தானே. ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, யாருக்கோ வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு தொழில் தான். இப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஜாதக கணிப்பில் தசாபக்தி எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.